வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு, கிருஷ்ண பரமாத்மா எதற்காக பார்க்கடல்ல இருக்காரு? அதாவது ஸ்ரீமத் நாராயணன் ஆகிய கிருஷ்ண பரமாத்மா எதற்காக பார்க்கடல்ல இருக்காருங்கிறத பார்க்க போறோம். 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய பார்க்கடல் நாராயணனின் இருப்பிடமாக மிகவும் முக்கியமானதாகவும் இருக்கு. இந்த பார்க்கடல்ல தான் ஆதிசேஷன் என்ற 5 தலை நாகப்பாம்பு படுக்கையின் மீது கிருஷ்ண பரமாத்மா படுத்து கொண்டிருப்பதாக விஷ்ணு புராணங்கள் கூறு. கிருஷ்ண பரமாத்மா எதற்காக பார்க்கடல்ல இருக்கிறார் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களின் சேர்க்கையினாலேயே பிரபஞ்சம் தோன்றியதாக உபனிஷதம் கூறுது. மனித உடல்ல மட்டும் இல்லாம உலகில் உள்ள அசையும் அசையா பொருட்கள் என எல்லா பொருட்களின் தோற்றத்திற்கும் அடிப்படையாக பஞ்சபூதங்கள் இருக்கு. அத்தகைய பஞ்சபூதங்களில் கண்ணுக்கு தெரியக்கூடிய நீர், நிலம், நெருப்பு மட்டுமே ஆகும். காற்றையும் ஆகாயத்தையும் உணர முடியுமே தவிர கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணால் காணக்கூடிய 3 பஞ்சபூதங்களில் நீரிடம் மட்டுமே 3 குணங்கள் இருக்குது. நீருக்குள் நெருப்பு மற்றும் மண்ணின் குணங்களை காணலாம். நீருக்கு மட்டுமே உயிர்களை பாதுகாக்கக்கூடிய திறனும் இருக்குது. நெருப்பு அனைத்தையும் எரித்து நாசப்படுத்திடும். மண்ணோ அசைவின்றி கிடக்கும். நீரால் மட்டுமே மண் செழித்திருக்கும். மனங்கள் உருவாகவும் நீரே காரணம். அதனால தான் நீரை அடிப்படையாக கொண்ட பார்க்கடல்ல பாம்பின் மீது காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் பள்ளி கொண்டிருக்காரு. தண்ணீரின் மற்றொரு பெயரான நாரம் என்னும் பெயரோட நீரை அணைந்து கிடப்பவன் என்னும் பொருளில் நாராயணன் என்றும் நாரணன் என்றும் அழைக்கப்படுறாரு. விண்ணுலகத்தில் உள்ள பார்க்கடல் போன்றே சென்னையில் இருந்து வேலூர் செல்லும் வழியில் உள்ள காவேரி பக்கத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பார்கடல் என்ற ஸ்தலம் உள்ளது. இந்த தலத்தில் மகாவிஷ்ணு திருப்பார்கடலில் உள்ளது போலவே 3 திருக்கோலங்களிலும் காட்சியளிக்கிறார். இந்த தலத்தில் மகாவிஷ்ணு திருப்பார்கடலில் உள்ளது போலவே 3 திருக்கோலங்களிலும் காட்சியளிக்கிறார். இங்கு சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் அருகருகே அமைந்திருப்பதோட ஆவுடையாரின் மீது பெருமாள் காட்சியளித்து ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை கூறுவதும் குறிப்பிடத்தக்கது. இங்கு சென்று வணங்கினா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசித்த பலனும் கிடைக்கும். மேலும் மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். விண்ணுலகில் உள்ள பார்க்கடல் போன்றே தமிழகத்திலும் ஒரு பார்க்கடல் இருப்பதை எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.